ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நன்மையை பெறலாம். முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார்? நாட்டிற்காக பிறந்தவர்கள், அரசியல் பணியிலே நல்லதொரு நிலையை உண்டாக்கி அரசாங்கத்திற்கு ஆதரவாக நிற்கின்ற அதிர்ஷ்டத்தை பெற்றவர்கள், இயற்கையிலே தலைவராக இருப்பவர்கள், நிர்வாக திறமையிலும் கொடிக்கட்டி பரப்பவர்கள், நல்லாட்சி செய்வதற்காக பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை 4 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கின்றது. 1 சூரியனுக்கு உரியது, 2 சுக்கிரனுக்கு உரியது, 3 புதனுக்கு உரியது, 4 செவ்வாய்க்கு உரியது. இதையும் பொதுவாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பொதுவான பலாபலனோடு இணைத்து இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். சிக்கலான காரியங்களுக்கு கூட சுமூக முடிவுகளை எட்டும் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் லாபகரமாய் இருக்கும். பல வரத்து அதிகரிக்கும், செயல்திறன் மேலோங்கும், இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும், விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தரும், வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும், பயணங்களால் லாபம் கிடைக்கும், குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறும், கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும், உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும், நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீர்கள், பல வசதி கூடும், குழந்தைகள் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள், அவரிடம் அன்பு அதிகரிக்கும், பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை உண்டாகும், வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம், மாணவர்களுக்கு எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவதும் நல்லது, கல்வியை பற்றிய கவலை குறையும், கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும், வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நன்மையை தரும், அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும், வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீர்கள், லாபம் பெருகும், மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும், கடன் பிரச்சனை தீரும், ஆர்டர் பிடிப்பதிலே இருந்த கஷ்டம் குறை, உத்தியோகத்தில் இருப்பவர் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள், மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பாதியிலே நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடங்குவீர்கள், சிலர் புதிய வீட்டிற்கு குடிபோவார்கள், கணவன் மனைவிக்கு இடையிலே இந்த திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம், பிள்ளைகள் கல்வியிலே முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீர். உத்திரம் 1ஆம் பாதத்தை உடையவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மற்றவர்களும் கவனமாய் பேசுவது,
கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது கவனம் தேவை. சிம்மராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? ஞாயிற்றுக்கிழமையிலே சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வணங்க மனதிலே தைரியம் பிறக்கும். காரிய வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 15, 16, 17. அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 8, 9, 10 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.